ஒரு 5 ஏக்கரில் வந்து விவசாய நிலம் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து ஒரு ரோஜா தோட்டம், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாமே இருக்குது. நான் வந்து லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண பொண்ணு. எனக்கு இந்த விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நீ தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 5 மணிக்கு போவோம், ஒரு 6 மணி, ஒரு 1 ஹவரில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பூவே வர மாட்டேங்குதே, பூ அதிகமாக போனால் தானே லாபம், பூவே வர மாட்டேங்குது, இவ்வளோ தூரம் நம்ம வேலை பார்த்தும் ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தோம். பூ கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் வந்து நீங்கள் வரணும், எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணணும், தோட்டத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ வந்து பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த காட்டு மிருகங்கள்லாம் வந்து எதுவும் வந்து சாப்பிட்டு போயிடும் அந்த செடியெலாம். அப்போ வந்து பாஸ்டர் வந்து வசனத்தை சொல்லி காட்டு மிருகங்கள்லேருந்து இந்த பூமி வந்து பலனை கொடுக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கே ரொம்ப ஆச்சரியம். பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் வெறும் 2 கிலோ அந்த இடத்துல இப்போ 9 கிலோ 10 கிலோ அந்த அளவுக்கு ஒரு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாருமே எங்கள் மாமனார் என்னம்மா இப்படி வருது, ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் போகலாம், கீழே நாங்கள் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை, போனால் போகுது அப்படின்ற மாதிரி எடுக்கவே முடியாத அளவுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. போன மாதம் வந்த வருமானத்தோட இந்த மாதம் கண்டிப்பாக நிறைவாக கிடைக்கும். நான் அதை கொண்டு வந்து சாட்சி சொல்லணும்னு நான் நினச்சேன்.